இந்த 2025ல டிஆர்பி போர்டு பாத்தீங்கன்னா பிஜி டெரிபிக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஓகே, 58 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா தாராளமா அட்டெம்ப்ட் கொடுங்க. அதே மாதிரி விடோ கேட்டகரி விதவையா இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து 58 வயசு வரைக்குமே வந்து போட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்முடைய அகாடமி சார்பா பிஜி டெரிபி எல்லா பாடத்துக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். நம்ம யூஜி ப்ளஸ் பிஎட் படிக்கும், அப்படி இல்லைன்னா பிஜி ப்ளஸ் பிஎட் படிக்கும் அப்படின்னா நம்முடைய கனவு ஒரு அரசு பள்ளியில் ஒரு பட்டதாரி ஆசிரியராக பணியில் பெறணும். அதே மாதிரி ஒரு +1 +2 அரசு மேல்நிலை பள்ளியில் ஒரு முதுநிலை ஆசிரியராக பணியில் உட்காரணும் அப்படின்னு ஒரு ஆசையோட மட்டும்தான் நம்ம பிஜி ப்ளஸ் பிஎட் யூஜி ப்ளஸ் பிஎட் வந்து படிப்போம். ஆனால் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா யாரெல்லாம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிபி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வேலை பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2025ல டிஆர்பி போர்டு பார்த்தீங்கன்னா பிஜி டெரிபிக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பை பொறுத்த மட்டும் 1996 காலியிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓவரால் ஸ்டேட் ஃபுல்லாக நம்ம முட்டி மோதி நிற்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கதைக்கு ஆகாது. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான். அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்கள் எவ்வளவு எஃபோர்ட் போட்டு படிக்கீங்களோ அதை பொறுத்து ஈஸியாக ஒரு அரசு ஹையர் செகண்டரி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நீங்களும் ஒரு பிஜி அசிஸ்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பணியில் அமர முடியும். அப்படி இருக்கும்போது இதுக்கான சிலபஸை பொறுத்த மட்டும் எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் எக்ஸாம் வந்து கான்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ தொகுப்பில் வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்து 1/7/2025 அந்த டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க, ஓசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 53 வயசுக்குள்ள நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ 53 வயசை தாண்டி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. 53 வயசுக்குள்ள நீங்கள் 53 ஏஜுக்குள்ள நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு டிகிரி பிஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தகுதி உடையவர். அதே மாதிரி நீங்கள் ஃபர்தராக உள்ள கேட்டகரியில் வரீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் 58 வயசுக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 58 வயசுக்குள்ள நீங்கள் இருக்கிற பட்சத்தில் தாராளமாக வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து 48 வயசு ஆகி போச்சு, 49 நடந்துகிட்டு இருக்கு, 50 வயசு ஆகி போச்சு, எனக்கு வந்து பேரம்பேத்திலாம் இருக்காங்க, நான் வந்து படிக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு மனக்குழப்பம் வந்து ஏற்படும். எப்போதுமே வந்து ஏஜை பொறுத்த மட்டும் அது ஜஸ்ட் நம்பர் மட்டும்தான். நீங்கள் எப்படி மைண்டில் செட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட பிஜி ப்ளஸ் பிஎட் டிகிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தயவு செய்து வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் டீச்சர்ஸ் ஜாபை பொறுத்த மட்டும் மற்ற வேலைக்கும் இந்த வேலைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. மற்ற ஜாபை பொறுத்த மட்டும் நம்ம மார்னிங் ஆஃபீஸ் போவோம் வருவோம் அவ்வளோதான். பட் டீச்சிங் ஃபீல்டை பொறுத்த மட்டும் நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம பாடம் சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம சமுதாயத்தில் குடும்பத்தில் ஒரு தலை சிறந்த ஆசிரியராக எப்போதுமே வந்து இருக்க முடியும். இது வந்து உங்களுக்கு தெரியும். அதனால நமக்கு ஏஜ் ஆகி போயிடுச்சு, நமக்கு வந்து பேரம்பேத்திலாம் இருக்காங்க, அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரும் கிடையாது. நீங்கள் மனசு வச்சீங்க அப்படின்னா இந்த வயசுலையும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் ஒரு அரசு ஆசிரியராக பணியில் அமர முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி வரீங்க அப்படின்னா 53 வயசுக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, எம்பிசி, டிஎன்என்சி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் 58 வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அட்டெம்ப்ட் கொடுங்க. அதே மாதிரி விடோ கேட்டகரி விதவையாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து 58 வயசு வரைக்குமே வந்து போட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 58க்குள்ளே இருக்கணும், 53க்குள்ளே இருக்கணும், 53 தாண்டி இருக்கக்கூடாது, 58 தாண்டி இருக்கக்கூடாது. ஓகேவா? இது வந்து மஸ்ட் ஒன். ஸோ வயசை பற்றி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். வயசை மைண்டில் வச்சு படிக்காதீங்க.
உங்களால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட அட்டெம்ப்ட் கொடுக்கீங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுத்து அடுத்த ஸ்டேஜாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்கள். நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டெரபி எல்லா பாடத்துக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டாக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் முயற்சி எடுக்கீங்க, பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆக முடியும். ஓகே, எப்போதுமே வந்து நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா சும்மா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்கும். பட் நம்ம ஏதாவது பண்ணுறோம், அந்த விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் ஆகிறோம், ஃபெயில் ஆகிறோம், பட் முயற்சி பண்ணணும் அப்படின்னா அது வந்து வரலாற்றில் இடம்பெறும். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை பிஜி ப்ளஸ் பிஎட் படிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்புல ஒவ்வொரு பாடமும் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம்.